இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்கூல் டைம்ல லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படியே கொஞ்ச நாள் சந்தோஷமா போக அவங்களோட ஸ்கூல் லைஃபுமே முடிவுக்கு வருது. இப்ப ஹீரோவுமே காலேஜ் படிக்கிறதுக்காக சென்னை போறேன்னு சொல்ல ஹீரோயின் என்னால எப்படி வர முடியும், தாத்தா ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. அப்ப இதனால அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டையுமே வருது. இப்ப ஹீரோயினுமே ஹீரோவை பிரிஞ்ச கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்ட அவங்க லவ் பண்ற மேட்டர் சொல்லிடுறா. அவங்க தாத்தாவுமே கோபப்படாம ஹீரோவோட அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றாரு. இப்ப ஹீரோயினோட தாத்தாவுமே ஹீரோ கிட்ட நீங்க ரெண்டு பேரும் 3 வருஷம் படிச்சு நல்ல நிலைமைக்கு வாங்க, அது வரைக்கும் நீங்க பேசிக்கவோ சந்திச்சுக்கோ கூடாதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நானே உங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இங்க தாத்தா சொன்னதை நம்பி அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. சோ இப்ப எப்படியே கிட்டத்தட்ட 2 வருஷம் போயிருது. ஹீரோயின் ஒரு ஃபங்க்ஷனுக்காக திரும்ப ஊருக்கு வராங்க. அந்த அன்னைக்கு ஹீரோமே ஊருக்கு வராரு. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் மூலமா ஹீரோயின் கிட்ட எங்க அப்பாவுக்கு கேன்சர் இருக்கனால என்னால காலேஜ் படிக்க முடியல, நான் மும்பைக்கு வேலைக்கு போறேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் போறதுக்கு முன்னாடி உன்னை ஒரே ஒரு தடவை பார்க்கணும்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் அவங்க தாத்தாக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தினால வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. சோ இப்ப ஹீரோயினுமே லாஸ்ட் செமஸ்டர் முடிச்சு ஹீரோ பாக்குறதுக்காக ஆசையா ஊருக்கு வராங்க. ஆனா ஹீரோட நம்பருக்கு டயல் பண்ணி பார்த்து எடுக்காதனால அவங்க அப்பா அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த இடத்துல விசாரிக்கிறாங்க. சோ அப்பதான் ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் அடிக்கடி ஹீரோவோட அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருந்த விஷயம் தெரியுது. ஆக்சுவலா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோக்கு ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சனால ஃப்ரெண்டு கிட்ட போய் எங்க ரெண்டு பிரிக்க பார்க்காத, தயவு செய்து அவன் எங்க இருக்கான்னு சொல்லுன்னு சொல்றாங்க. சோ அப்பதான் ஹீரோயினோட தாத்தா ஹீரோவோட மாமாவை வச்சு ஹீரோவை கொலை பண்ண விஷயம் தெரிய வருது. இப்ப ஹீரோயினுமே அவங்களை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணி அவங்க தாத்தா கிணத்துக்குள்ள குச்சிட்ட சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவங்கள உள்ள தேட சொல்றா. அவங்க எல்லாரும் உள்ள குதிச்சதும் படிக்கட்டையும் வெடி வச்சு வெடிச்சிட்டு அவங்க எல்லாரும் தலையிலையும் கல்ல போட்டு கொலை பண்ணிடுறா. சோ இப்ப எப்படி வீட்டுக்கு வந்து அவங்க தாத்தா குடிக்கிற டீல மயக்க மாத்திரை கலந்து அவரை கட்டி போட்டு அவர் கண்ணு முன்னாடியே தூக்கு போட்டு இறந்து போயிடுறா.